கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ක්‍රිස්තුසාසතුල ප්‍රේමාන්තනිය ඔයාලා සුබ පතල පිළිගන්නවා. இன்னைக்கு ஒரு காரியம் பார்க்க போறோம். මේ දවසෙත් අපි දෙයක් බලන්න යනවා. லூக்கா 1 74 வசனத்துல ලූක් පළවෙනි පරිච්ඡේදය සිංහල බයිබලයේ ඇවිල්ලා 72 වචනය. பாருங்க, அதுல சொல்லப்படுது, தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும் படிக்கு அப்படின்னு சொல்லப்படுது. මෙසේ උන්වහන්සේ අපේ සතුරන්ගේ අත්වලින් අප ගලවා. இந்த இடத்துல சொல்லப்படுது, பகைவர்கள், அதாவது சத்துருக்கள்ல இருந்து நம்மளை எப்படியாவது மீட்டு கொள்ளணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. මේ ස්ථානයේ කියන අපේ සතුරන්ගේ අත්වලින් අපේ ගලවන පිණිස උන්වහන්සේ පැමිණියා කියලා. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு பகைவரா இருக்கிறாங்க, சத்துருக்களா இருக்காங்க. අප වටා සිටින අය ඇවිල්ලා අපිට සතුරන් ලෙස සිටිනවා. எத்தனை எதிராளிகள், எனிமீஸ் நமக்கு இருக்கிறாங்க. කොච්චර විරුද්ධකාරයන් සිටිනවද? இன்னைக்கு எத்தனை பேர் எங்களுக்கு துரோகம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, කී දෙනෙක් අපිට ද්‍රෝගීකම් කරමින් සිටිනවද? எங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க. අපිව රවට්ටමින් සිටිනවා. பிசாசின் போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது. ඒ යක්ෂයාගේ පොරබැදින් අපට இன்னைக்கு තිබෙනවා. எத்தனையோ எதிர்ப்புகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில தான் நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපේ ඇවිල්ලා විරුද්ධතාවයන් මේ පොරබැදින් තුළ තමයි අපි ජීවත් වෙමින් அப்ப සිටින්නේ. சாத்தானால அதிக போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது. ඒසා අපිට සාතන් තුළින් ගොඩක් පොරබැදින් තිබෙනවා. நம் மனிதர்கள், நாங்க நம்புற மனிதர்கள் நம்மளுக்கு பகைவர்களாய், சத்துருக்களாய் எழும்பி இருக்கிறாங்க. අපි විශ්වාස කරන මනුෂ්‍යයන් පවා සතුරන් ලෙස වෙනස් இது වෙනවා. எல்லாத்துல இருந்து நம்மளை மீட்டு ரட்சித்து கொள்ளணும், මේ සියල්ල තුළින් අපි ඇවිල්ලා ගලවන්න ඕනේ. நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். අපි ආරක්ෂා කරගන්න ඕනේ. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. ඒ උදෙසා තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ ලෝකෙට இன்னைக்கு පැමිණෙන්නේ. உங்களுக்கு விரோதமா ஜனங்கள் போராடுறாங்களா? ඔයාට විරුද්ධ ජනතාව වෙලා පොරබදිනවද? பிசாசானவன் உங்களுக்கு விரோதமா இருக்கிறானா? යක්ෂයා ඔයාලට විරුද්ධව සිටිනවද? இன்னைக்கு உங்களோட இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமா சதி செய்து கொண்டு இருக்காங்களா? මේ දවසේ ඔයාලත් එක්ක ඉන්න අය ඔයාලට විරුද්ධව ක්‍රියා කරනවද? இல்லன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணி கொண்டு இருக்காங்களா? නැත්නම් ද්‍රෝගීකම් කරමින් සිටිනවද? அது எல்லாத்துல இருந்து இன்னைக்கு கர்த்தர் மீட்டு கொள்ளுகிறதுக்காக, உங்களை ரட்சித்து கொள்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. ඒ සියල්ල තුළින් ගලවන පිණිස තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඉපදුනේ. இப்ப இன்னைக்கு நீங்க எதை குறிச்சும் பயப்பட தேவையில்ல. ඒ නිසා ඔයාලා කුමක් ගැනවත් කැළඹෙන්න අවශ්‍ය නැහැ. எனக்கு நீங்க அவங்க கிட்ட இருந்து மீட்டு கொள்ள, ரட்சித்து கொள்ள நீங்க பிறந்திருக்கிறீங்களே, මාව යාලා තුළින් ගලවන පිණිස ඔයා ඉපදුනා. அதுக்கு தானே இயேசு கிறிஸ்துவே வந்தீங்க ඒක නිසානේ යේසුස් ක්‍රිස්තුනේ පැමිණියේ. என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, ඒ ලෙස උන්වහන්සේ දෙස இன்னைக்கு බැලුවා. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை, ඔයාට විරුද්ධව පොරබදින්නව අය, போராடுகிற சத்துருவானை, ඒ පොරබදින්නව සතුරාව, அந்த பகஞ்சன மனுஷனை யாரா இருந்தாலும் ඒ මනුෂ්‍යයේද කවුරු වුණත් அது எல்லாத்தையும் அவர் நிர்மூலமாக்கி விட்டுருவார். ඒ සියල්ල උන්වහන්සේ නැති කළා. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தாரு. ඒ උදෙසා තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පැමිණියේ. அதனால இதையும் நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. එස කුමක් ගැනවත් ඔයාලා බය වෙන්න ஐயோ, අවශ්‍ය எனக்கு නැහැ. இவ்வளவு விரோதமா இருக்கிறாங்க, අනේ මට මෙච්චර විරුද්ධකාරයන් இப்படி සිටිනවා. போராடிக்கிட்டு இருக்காங்க මේම පොරබදිනවා. அப்படின்னு நீங்க யோசிக்க தேவையில்ல. ඔයාලා සිතන්න අවශ්‍ය இயேசு නැහැ. கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார். ඒ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඔයාලට நீங்க සිටිනවා. ஒப்பு கொடுப்பீங்களா? කැප කරනවාද? எங்கள் அன்புள்ளவரே, අපගේ පියාණනේ, எங்கள் பகைந்தர்கள், எங்கள் சத்துருவானை எதிர்த்து நிற்க, பாதுகாக்க எங்களுக்காக நீங்க வந்தீங்களே சுவாமி. ස්වාමිනේ, අපේ සතුරන් තුළින් අපි ආරක්ෂා කරන්න ඔබ වහන්සේ පැමිණියා. இதை பார்த்து கொண்டிருக்கோங்க, எனக்கு இவ்வளோ சத்ருவின் கூட்டத்தார் இருக்கிறாங்கன்னு உங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம். ස්වාමිනේ, මේක බලන් ඉන්නව දරුවා මට මෙච්චර සතුරු කණ්ඩායම් සිටිනවනේ அந்த කියලා සිතන්න පුළුවන්. சத்ருவானின் கிரிகளை இன்னைக்கு நீர் முறியடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ඒ සතුරගේ ක්‍රියාවන් ඔබ වහන්සේ විනාශ කරන්න அந்த නිසා ස්තුතියි. பகைவர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து வராங்களோ அதெல்லாம் இல்லாம போடுறீங்களே, மக்கு ஸ்தோத்திரம். කවුරු මේ දරුවන්ට විරුද්ධව පැමිණෙන දේව නැති කළා දමන නිසා ස්තුතියි. நீங்கள் அப்படியே ஆசீர்வதிங்க. ඔබ වහන්සේ ලෙස இயேசு ආශිර්වාද கிறிஸ்துவின் කරන්න. நாமத்தில் பிதாவே, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනේ. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.